பொதுவான சில தேரிகளை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயத்தியன்ன அலன் நாசி ஜமானுன், என்ற சமூகத்துக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் லா யுபாலில் மர்உ பிமா அகத மினல் ஹலால் அம் மினல் ஹராம், ஒரு மனிதன் வருமானம் வாரத்தை மட்டும் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ப்ராஃபிட் மட்டும் வரணும், இங்கே வரணும் அங்கே வரணும், இன்கம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கணும். அது எப்படி வருது? அது ஹராத்தான வருதா ஹலாலாக வருதா அதை பொருட்படுத்த மாட்டார்கள். லா யுபாலில் மர்உ, அதை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலம் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹினால் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட காலம். அது இந்த காலமாக இருக்குமோன்ற அளவுக்கு இன்றைக்கு வியாபாரத்தில் நேர்மையை பற்றி எங்களால் பேச முடியவில்லை. பஜாருக்கு போய் பேசி பாருங்க பார்ப்போம். பஜாருக்கு போய் இஸ்லாமிய வியாபாரம், இஸ்லாமிய பொருளீட்டல் சம்பந்தமாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்வாங்க. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்வாங்க, ஹஸ்ரத் நீங்கள் சொல்கிறது சரின்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்ன செய்ய, நீங்கள் சொல்கிறது 100% சரி, ஆனால் பஜாரில் அப்படி செய்யலாண்டுவாங்க. இன்னும் 90% என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவன பயான், இவனுக்கு பஜார் தெரியுமா, இவனுக்கு பிஸ்னஸ் தெரியுமா, சும்மா குர்ஆன் ஹதீஸ் அதை பள்ளியுள்ளுக்கு வச்சுக்கோங்கன்னுவாங்க. பிஸ்னஸ் பற்றிய பயான, வியாபாரம் சம்பந்தமான ஹதீஸுகளை, பொருளீட்டல் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை உங்களை பள்ளியுள்ளுக்கு வச்சுக்கோங்க. பஜாரில் கதைக்க வேணும். ஏன்னா பஜார் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பஜாரில் பிஸ்னஸ் பண்ணின ஹசரத் எல்லாரும் கடையை மூடிட்டு போயிடும் விடுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ உலகம் சொல்கிற மாதிரி, மக்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸை மாற்றி கொள்றதுக்கு நாங்கள் ரெடி. அல்லாஹுடைய தூதரும் சொல்கிற மாதிரிங்கிற வியாபாரத்தை அமைச்சு கொள்றதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. அதானே சுருக்கம். நான் கேட்குறேன், இப்படி அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு பல மெத்தடுகளை காட்டி தந்திருப்பதற்குரிய காரணம், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக வரும், குடிக்கிற குடிபானம் ஹலாலாகும், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குறோம், தேவையான நேரங்களுக்கு மனைவிமார்களுக்கு பல பொருட்களை வாங்கி கொடுக்குறோம். இது ஹலாலான சம்பாத்தியத்தில் கொடுக்கணும்னு தானே அல்லாஹுடைய தூதரும் பல வழிமுறைகளை சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதெல்லாம் இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண இயலாது. அல்லாஹ் சொல்கிற மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் பண்ண இயலாது. பஜார் எப்படி போகுதோ அதை மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதா அப்படின்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா விளங்கிக்கொள்ளணும். சின்ன பெட்டிக்கடை முதல் பெரிய பெரிய ஷோரூம் வரைக்கும், பெரிய பெரிய எந்த அளவுக்கு என்றால் செகண்டில் கோடியில் சம்பாதிக்கின்ற வியாபாரம் வரைக்கும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி எங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் கை வைக்கலாது. ரெண்டு விஷயத்தை பாருங்கள். முதலாவது, நீங்கள் ஒரு வியாபாரத்தை சாய்ஸ் பண்ணுற நேரம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது பாருங்கள், அது பேசிக்கில் ஹராமா ஹலாலா. இப்போ நீங்கள் ஒரு புடவை கடை போட போகிறீங்க, ஃபத்துவா கேளுங்க, புடவை விற்கலாமா கூடாதா? அப்போ உங்களுக்கு ஃபத்துவா வரும், ஓகே தாராளமாக விற்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில்லறை கடை போடலாமா இயலுமா? சில்லறை கடை போடலாம், இந்த பொருட்களை விற்கலாம், இந்த பொருட்கள் விற்கக்கூடாது, ஃபத்துவா வந்துடும். அப்படிங்க ஃபத்துவா கேளுங்க, ஓகே இது பேசிக்கில் அடிப்படையில் ஹலால். மாட்டு வியாபாரம் பண்ண இயலுமா? பண்ணலாம், பேசிக்கில் ஹலால். ஆட்டு வியாபாரம் பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த பேசிக்கில் ஹராமா ஹலாலான ஃபஸ்ட்டு கேளுங்க. நாய் வியாபாரம் பண்ண இயலுமா? சும்மா வைன் ஷாப் ஒன்று போடலுமா? இப்போ நாங்கள் ஊரில் என்ன ஒரு வைன் ஷாப் ஒன்று திறக்கிறதுக்கு, அது ஃபத்துவா கேட்காமலே சாதாரணமாக பள்ளியோடு சம்பந்தம் இல்லாத ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி ஊரில் ஒரு மதுபான கடை திறக்க போகிறோம்னா சுப்ஹானல்லாஹ் ஹராத்தை செய்ய போறீங்கன்னு கேட்பாங்க. மதுபான கடை ஒன்று போடுறதாக இருந்தால் பள்ளியோடு சம்பந்தமே இல்லாதவங்க கூட எதிர்ப்பார்கள். முஸ்லீம் ஏரியாவுக்கு அதை எப்படி மதுபான வைன் ஷாப்பை போடுவீங்க? அது ஹராம்னு தெரியுது, அது ஹராம்னு தெரியுது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மதுபானம் கடை ஒன்று போடுறது ஹராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வார நேரத்தில் டியூட்டி ஃப்ரீல 2 பொட்டில் நயத்துக்கு வாங்கிட்டு இங்கே குடிக்கிற மாற்று மத ஆக்களுக்கு வித்துட்டு அதில் ப்ராஃபிட் எடுக்கிறது ஹலால். இங்கே ஆக்கள் சிந்தனையை சொல்கிறேன். மதுபானம் கடை போட்டோன்னா சுபஹானல்லாஹ் கடை இந்த ஊருக்கே விட மாட்டோம்னுவாங்க. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போய் டியூட்டி ஃப்ரீயால் வரக்கொள்ளே நல்ல ஹை குவாலிட்டி சிகரெட்டை வாங்கிட்டு குடிக்கிறவனுக்கு விற்கிறாங்க. நல்ல ஹை குவாலிட்டி வைன் பொட்டில் வாங்கிட்டு குடிக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டை வச்சு விற்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் என் வாழ்க்கையில் நான் சிகரெட்டை வாயில் வச்சும் இல்லை, மதுபானத்தை டேஸ்ட் என்னென்னு கூட தெரியாது, நான் அது தொட்டும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ என்னோட கையில் மதுபானம் இருக்குது? இல்லை, அது இந்தியாவுக்கு போனேன், துபாய்க்கு போனேன், டிக்கெட்டை கவர் பண்ணுறதுக்கு 2 பொட்டில் வாங்கிட்டு அவனுக்கு கொடுத்தேன், ஒரு 20-25,000 கிடச்சி போகும் இல்லையாண்டுவான். ஹதீஸ் வருது, மதுபானத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறவன், அதை தூக்கிட்டு வரவன், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவன், விற்கிறவன், வாங்குறவன் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. நீங்கள் குடிக்கலன்னு வைங்களேன், மதுபானத்தை குடிக்கல, ஆனால் நீங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, பஜாரில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறீங்க, ஏர்போர்ட்லேருந்து வரக்குள்ளே டியூட்டி ஃப்ரீயால் 2 பொட்டில் வாங்கிட்டு குடிக்கிறவனுக்கு விற்கிறீங்க, தூக்கிட்டு வாரீங்க, சுமந்துட்டு வாரீங்க, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அப்போ அதில் வர ப்ராஃபிட் எடுத்து நாங்கள் சாப்பிட்டா, அதில் வர ப்ராஃபிட் எடுத்து மனைவிக்கு சாப்பிட கொடுத்தா,
பிள்ளைகளுக்கு நம்ம தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் அப்போ அது தூய்மை இல்லை. எனவே சகோதரர்களே, முதலாவது நம்ம பார்க்கணும், நாங்கள் செய்கின்ற வியாபாரம், செலக்ட் பண்ணுற தொழில் பேசிக்கில் அடிப்படையில் ஹராமா ஹலால்னு ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும். இது ஒன்று.